வீடியோ பார்த்துட்டு இருக்க தந்தி டிவி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம இயக்குனர் மேத்யூ வாகனரோட இயக்கத்தில் ஹென்ரி காவில், ஜான் சீனா, பிரைஸ் டாலஸ் ஹவார்ட்ஸ் மற்றும் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சு இப்போ ரிலீஸ் ஆகிற படம் தான் ஆர்கைல். இந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரேட்டிங் சொல்லிடுறேன். IMDbல 6 இருக்குது, ராட்டன் டொமேட்டோஸில் 35% இருக்குது. ஸோ இந்த ரேட்டிங்கை பார்த்து நீங்கள் படத்துக்கு போகலாமா வேணாமா நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்துக்கு போகலாம். ஒரு பெஸ்ட் தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும், ஒரு விஷுவல் ரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த படத்தோட ஒன்லைனுக்குள்ளே போகலாம். அதாவது இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோனா இருக்க எல்லி கான்வே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ரைட்டராக இருக்காங்க. ரைட்டர் நம்ம என்ன பண்ணுவோம், புக்ஸ் எழுதுவாங்கல்ல, அந்த புக்ஸ் எழுதுறதுனால வந்து ஒரு சில பிரச்சனைகள் நடக்குது. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, அதாவது அவங்க எழுதுகிற புக்கு வந்து ரியல் லைஃப்பில் நடக்கிற ஒரு சில விஷயங்களோட ஒத்து போக ஆரம்பிக்குது. அதாவது இந்த ரியல் லைஃப்பில் ஸ்பை ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அது சம்மந்தமாக தான் வந்து இவங்க ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கதை ஒன்று எழுதுறாங்க. அந்த கதையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சாப்டர் 5 முடிச்சிடுறாங்க. இந்த சாப்டர் 6 என்ன நடக்குது, ஏது நடக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக வில்லனாக இருக்கிற அந்த ஸ்பை கேங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயினை துரத்தி வர்றாங்க. இதுக்கிடையில் அவங்க தப்பிக்கிறாங்களா இல்லையா, கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன். இப்போ நம்ம இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த படத்துக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஸ்க்ரீன் பிளே. அதாவது இந்த மாதிரி ஒரு கதைக்கு வந்து, அதாவது நம்ம ரியல் லைஃப் நடக்குது, புக்கில் நடக்குது, அந்த புக்கில் நடக்கிற விஷயங்கள் நம்ம அப்படியே ரியல் லைஃப் நடக்குதுன்ற பட்சத்தில் திரைக்கதை அதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கணும். அந்த திரைக்கதை வந்து இதில் நல்லா இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா, கரெக்டான ஒரு கதை, இந்த கதையை மாற்றி திரைக்கதையில் சூப்பராக அவங்க வேலையை கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த படத்துக்கு திரைக்கதை ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லி ஆகலாம். சரி, ஓகே, திரைக்கதை மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுக்கு அடுத்து வந்து அவங்க தம்பி கேமரா, சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்ன கேமரானாங்க தெரில, அவ்வளோ குவாலிட்டியாக, அவ்வளோ பார்க்குறதுக்கே வந்து கிரீஸு லண்டன் சொல்லி காட்டுறாங்க. ரொம்பலாம் மெனக்கல்ல, சாதாரணமான விஷுவல் தான். ஆனால் அது பார்க்குறதுக்கு ஃப்ரேமில் அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் வந்து ஒரு சீன்ஸ்லாம் வரும், அந்த ஃபைட் சீக்வன்ஸு, அவங்க போட்டு அந்த ஒரு ஸ்மோக்லாம் போட்டு வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அது பார்க்குறதுக்கு அப்படியே தேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நல்ல ஒரு தேட்டரில், ஒரு நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி இருக்க தேட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு பக்கா ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். அந்த வகையில் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லி ஆகலாம். அடுத்ததாக நம்ம ஹீரோயின் பிரைஸ் டாலஸ் ஹவார்ட் தாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து சொல்லணும் அப்படின்னா, ஸ்பைடர்மேன் 3 படத்தில் குவென் ஸ்டேசி ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த படத்துலையுமே அவங்களுக்கு சின்ன ரோல், பெருசாக ஒரு பேர் சொல்ல முடியாத ரோல் இல்லை அப்படின்னாலுமே, இந்த படத்தில் ஒரு ரைட்டராக அவங்களோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் சரி, அவங்க அந்த எமோஷன்ஸ்க்கு கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும் சரி, படத்தில் ரொம்ப அழகாக சூப்பராக கன்வே பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லி ஆகலாம். கிளைமேக்ஸில் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த எமோஷன்ஸை சேஞ்ச் பண்ணணும். ஒரு கேரக்டர்லேருந்து இந்த கேரக்டருக்கு மாறும்போது அவங்க கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குல்ல, ரொம்ப சூப்பராக அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் இருக்குன்னே சொல்லி ஆகலாம். சரி, ஓகே, அடுத்து மியூசிக் பக்கம் நம்ம போயிடுவோம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய விதமான எமோஷன் சீன்ஸ் இருக்குது, நிறைய விதமான காமெடி சீன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்துக்குமே வந்து மியூசிக் வந்து கரெக்டாக சூப்பராக குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். எல்லா வகையிலுமே கேமராவில் ஒரு குவாலிட்டி இருக்குது, மியூசிக்கில் ஒரு குவாலிட்டி இருக்குன்ற மாதிரி அவங்க ஒவ்வொரு சீன்ஸ்க்குமே தனித்தனியாக மெனக்கடல் போட்டு, அந்த நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நான் இந்த கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த ஃபைட் சீன் எப்படி இருக்கும்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்மோக்ஸ் எல்லாம் போட்டு அதில் வந்து ரொம்ப அழகாக மியூசிக்கை, ஒரு டான்ஸ்லாம் ஆடுற மாதிரி இருக்கும். இது ஸ்பாய்லர் கிடையாது. ஸோ டான்ஸ்லாம் ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆடுற சீன்ஸ்க்குலாம் வந்து அவங்க போட்டிருக்க மியூசிக் அப்படியே, அது காதலெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க கண்ணீர் விட்டு கதறி அழுகிற மாதிரியான மியூசிக்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு மியூசிக் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லி ஆகலாம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஓவரால் பர்ஃபார்மன்ஸ், மற்ற கேரக்டர்ஸ் எல்லாரும் நடிச்சிருக்காங்களே, அவங்களோட எல்லா பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பராக, அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை அவங்க கரெக்டாக டெலிவரி பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த படத்துக்கு கேஸ்ட் அண்ட் க்ரூமே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லி ஆகலாம். சரி, ஓகே, பாசிட்டிவ். அதுக்கடுத்து என்ன நெகட்டிவ் அப்படியே போயிடும். ஒரு படத்துக்கு பாசிட்டிவ் இருந்தால் கண்டிப்பாக அந்த படத்துக்கு நெகட்டிவ் தான் இருக்கும். நான் இந்த படத்துக்கு வந்து சரி நெகட்டிவ் இதை வைக்கலாமா வேணாமான்ற மாதிரியான ஒரு தாட்டில் தான் இருந்தேன். பட் ஆனால் இது வந்து இந்த சூப்பர்மேன் ஃபேன்ஸுக்கெலாம் உங்கள் சாபம் உங்களை சும்மா விடாதுன்ற மாதிரி ரொம்ப கடுப்பேற்றிருச்சுங்க. அதாவது ஹென்ரி காவில், ஜான் சீனா இருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே ஒரு, நம்ம என்ன பண்ணோம், நீங்கள் மேக்ஸிமம் எல்லாருமே ட்ரெய்லர் பார்த்துட்டு போயிருப்பீங்க, ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருப்பீங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஹென்ரி காவில் இருக்க ஃபேன்ஸுக்கு வந்து உடச்சிருச்சு. சும்மா 2-3 ட்ரெய்லரில் 2-3 ஷார்ட்ஸை காமிச்சு, அதுக்காக ஹென்ரி காவிலுக்காவது பரவாயில்ல, ஜான் சீனாவுக்குலாம் சும்மா வராப்புல, அது ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனில் வராப்புல, அந்த ஓப்பனிங் சீனில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஹீரோயின் அப்படி பிடிச்சிட்டு அவர் பாட்டில் அப்படி போயிடுறாப்புல, அவ்வளோதாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கும் சரி, சூப்பர்மேன் ஃபேன்ஸுக்கும் எந்த அளவுக்கு இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஏதாவது குட்டியாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம். அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ரியல் லைஃப்பில் நடக்கிற இமேஜினரி கேரக்டர் அப்படி தானுமே, ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலாம், ஃபேன்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஏதாவது கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அங்கங்கே சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலுமே அது அவங்களோட நேர்த்தியான கதையினாலையும் திரைக்கதையினாலையும் எடிட்டிங்னாலையும் பக்காவாக மேனேஜ் பண்ணி சூப்பராக டெலிவரி பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2.5 மணி நேரம் உங்களுக்கு ஒரு பக்கா விஷுவல் ட்ரீட்டாக தான் இந்த படம் இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் ஒரு 2.5 மணி நேரம் பக்கா விஷுவல் ட்ரீட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த சாட்டர்டே சண்டே நீங்கள் கண்டிப்பாக வீக்கெண்டில் போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான படமாக தான் இந்த படம் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு ரிவ்யூவில் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசன்னா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.